ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிட்டீஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு முழு பொட்டேட்டோ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பொட்டேட்டோட தோல் நல்லா உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது குறைஞ்சது ஒரு சென்டிமீட்டர் இருக்க அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு அது ஏற்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண பொட்டேட்டோ எல்லாம் ஒரு பெரிய பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஷேப் நல்லா புரியும். இப்போ ஒரு பவுலில் நான் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். இது நார்மல் வாட்டராக இருந்தால் கூட போதுமானது. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிக்கணும்னா, கட் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வாட்டரில் சப்மர்ஜ் ஆகிற அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். அதாவது எல்லாமே முழுசாக மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் எல்லாமே இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வாட்டரில் சப்மர்ஜ் ஆகி இருக்கட்டும். ஸோ தட் அந்த சால்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இன்னொரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது சூடான தண்ணி. இது ரொம்ப ஹாட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மிதமான அளவு சூட்டில் இருந்தாலே போதுமானது. நார்மல் வாட்டரில் நம்ம டிப் பண்ணி வச்சுருந்த இந்த பொட்டேட்டோஸை இந்த ஹாட் வாட்டர் இருக்க பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர்லேயே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டதுனால இந்த சூடான தண்ணியில் உப்பு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த பொட்டேட்டோஸை ஒரு க்ளீனான கிளாத்தில் எடுத்து ட்ரை பண்ண போகிறோம். இதில் நிறைய ஈரப்பதம் இருக்கிறதுனால இதை நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். நான் பேட்சாக எடுத்து இந்த மாதிரி டவலில் வச்சுக்கிறேன். நீங்கள் டவல் அதில் எந்த கிளாத்தாலும் எடுத்துக்கலாம். பட் அந்த கிளாத் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட் கிளாத் இல்லை, அதனால் நான் வயலட் ஸ்ட்ரைப்ஸ் போட்டு அந்த க்ளீனான கிளாத் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் அந்த ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் இருக்க ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. ஒரு லிட் வச்சு மூடி அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன உடனேயே நம்ம 1 ஹவர் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோஸ் எடுத்து இந்த பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு ஃப்ரை ஆனாலே போதுமானது. நல்லா ப்ரௌன் கலரில் இல்லைன்னா பொன்னிறத்தில் ஃப்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதை பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்படியே போடாதீங்க, அப்போ ஃப்ரை ஆகாது ஒழுங்கா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இன்னொரு தடவை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். செகண்ட் டைம் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு கிடைக்கும். கருகாமல் ஒரு அழகான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட முக்கியமான கான்செப்டே 2 வாட்டி ஃப்ரை பண்ணுறது தான். ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிங்கன்னா அது நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய பொட்டேட்டோ ஃப்ரைஸ் மாதிரி ஆயிரும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு என்ன பண்ணணும்னா டபுள் டைம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணின பொட்டேட்டோஸ் எல்லாமே நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். டேஸ்டியான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் வீட்டில் சுலபமாக செஞ்சு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.